அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் மருத்துவத்துறையில் மகான் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? மகான் எங்கே நிகழ்த்தடார்? மகான் நினைச்சாலே போதுமே, தன் பக்தனுடைய கஷ்டங்கள் நோய்கள் எல்லாமே மறைஞ்சிடும் இல்லையா? அந்த வரிசையில் பெங்களூருவை சேர்ந்த ஒரு மருத்துவர், அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். இந்த உணவுத்துறை, இந்த உணவு சம்பந்தமான, இந்த டைஜஷன் சம்பந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட போனால் சரியாயிடும். அதை கடந்து இந்த டாக்டர்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு போனாலே சரியாயிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கினவர். ரொம்ப பிரபலமான டாக்டருங்க பெங்களூரில். அவர் பல நோயாளிகளை பல முறையான சிகிச்சைகளை செய்து காப்பாற்றி இருக்கிறார். இது பெங்களூருவில் அந்த காலத்திலிருந்து இருந்து வரும் அன்பர்களுக்கு தெரியும். இந்த மருத்துவர் மகாபிரியவாளின் தீவிரமான பக்தர். மகாபிரியவாளோடு ரொம்ப அணுக்கமாக இருந்து மகாபிரியவா சொல்கிறத கேட்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அன்பர். மகாபிரியவாளுக்கும் இவருக்கும் நீண்ட சம்பாஷணையெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. இவர் எப்பொழுதெல்லாம் காஞ்சி வந்தாலும் மகானை பார்த்து நமஸ்காரம் பண்ணி மகானோட ஆசிகளை வாங்கிட்டு தான் போவார். இவர் மருத்துவர் கரெக்டு, ஆனால் மகான் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் இல்லையா? அவர் ஆதி வியாதியையே போக்கக்கூடியவர். முன்ஜென்ம வினைகளையே மகான் நிறுத்தி நம்மை காத்தருள்வாரும் நாம் பார்த்துருக்கோம். அதாவது வெள்ளை தாமரையில் கஷாயம் வச்சு குடி, தினமும் துளசி கஷாயம் குடி, வில்வச்சாரணை தினமும் குடிக்கணும். இந்த மாதிரி ஒரு டாக்டர் என்னென்னவெல்லாம் சொல்லுவார்களோ அந்த அளவிற்கு மகானும் சொல்லியிருக்கார் தன் பக்தர்களுக்கு. மகான் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராச்சே, மகான் எம்பிபிஎஸ்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஜெகன் மாத்ரு ஸ்வரூபம், ஜெகத் பிதா ஸ்வரூபம் அவர். இந்த மருத்துவர் மகானின் பக்தர்னு பார்த்தோம். பல நோயாளிகளை இவர் காத்திருக்கிறார், சிகிச்சை செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இவருக்கே சோதனையாக ஒரு நோயாளி வரார். அந்த நோயாளிக்கு தீராத வயிற்று வலிங்க, ரொம்ப தீவிரமான வயிற்று வலி ரொம்ப நாளாக இருக்குது. எவ்வளவோ டாக்டர்களை பார்த்தாச்சு, ஸ்கேன் எக்ஸ்ரேகள்லாம் எடுத்தாச்சு, அந்த காலத்தில் இருந்த சிகிச்சை முறைகள் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சாச்சு. இவருடைய வயிற்று வலி மட்டும் குணமாகவே இல்லை. எல்லா டாக்டர்களையும் பார்த்துட்டு கடைசியாக நம்ம டாக்டர்கிட்ட வரார். மகாபிரியவாளின் தீவிர பக்தரான இந்த டாக்டர்கிட்ட அவர் வரார். இந்த டாக்டரை பார்த்ததுமே சாதாரண வயிற்று வலியாக தான் இருக்கும்னு அதுக்கு ஒரு ஊசியை போட்டு மாத்திரையை கொடுத்துட்டு போயிட்டு வானாச்சு. மறுபடியும் அடுத்த நாள் அவர் வரார். டாக்டர் சார், எனக்கு வயிறு வலி சரியாகலை, இன்னும் ஜாஸ்தி வலிக்குது. அப்படியா அப்படின்னு சொல்லி திரும்பி அவரை பரிசோதித்து பார்த்து இன்னொரு மருந்தை கொடுக்குறார். அப்படியும் சரியாகலை. மூணாவது நாள் வரார். அப்போ தான் இவருக்கு எங்கேயோ பொறி தட்டுறது. சரி, நம்முடைய சிகிச்சை இவருக்கு ஏன் கை கொடுக்க மாட்டேங்கிறதுன்னு பார்க்குறார். என்னென்ன தனக்கு தெரிந்ததோ, எதிலெல்லாம் இவர் தேர்ந்தவரோ எல்லா சிகிச்சை முறைகளையும் கொடுத்துட்டார், எல்லா மருந்துகளையும் கொடுத்துட்டார். எதுவுமே சரியாகலை. நாம் இத்தனை நோயாளிகளை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இவர் ஒரு மருந்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவார், மறுபடியும் அடுத்த நாளே வருவார். சார், எனக்கு இன்னும் வயிறு வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு, சரியாகவே இல்லை. எதை சாப்பிட்டாலும் வாந்தி வரா மாதிரி இருக்குது, உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. நாளடைவில் அவர் மிகவும் மெலிந்து போய் விடுகிறார் அந்த நோயாளி. இப்போது அந்த டாக்டருக்கு ஒரே டென்ஷன். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னா ஒரு நோயாளிக்கு டென்ஷன் வரும். ஒன்று, நோய் குணமாகவில்லையேன்னு ஒரு பதற்றம், டென்ஷன் இருக்கும். இந்த டாக்டர் என்ன பில்லு போட போகிறாரோன்னு ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் அந்த டாக்டருக்கு ஒரு டென்ஷன். ஏன்னா இந்த பேஷண்ட்டாவது சரி, இந்த டாக்டர்கிட்ட போனால் வேலைக்கு ஆகாதுன்னு வேறு டாக்டரை பார்த்துட்டு போனால் பரவாயில்ல, பார்த்தா இந்த டாக்டர்கிட்ட தான் பார்ப்பேன்னு பிடிவாதமாக அந்த நோயாளியும் இவர்கிட்டே வரார். இவர் என்ன பண்ணாலும் அவருக்கு சரியாக மாட்டேங்கிறது. இவராலேயே போய் வேறு டாக்டரை பார்த்துக்கோன்னு சொல்லவும் முடியாத ஒரு சூழ்நிலை. என்னடா பண்ணுறது, எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் சரியாகலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுனவர். அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி வயிற்று வலின்னு இந்த பேஷண்ட் வரவும், சரி நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு நான் சொல்கிறேன்னு அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டு மகா பெரியவா படத்துக்கு முன்னால் போய் நின்றுண்டு, பெரியவா இது என்ன சோதனை,
எனக்கு தெரிஞ்சே இந்த பேஷண்ட்டு 1 வாரம் 10 நாளைக்கு மேலே என்கிட்ட வந்துட்டுருக்காரு, என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாக மாட்டேங்கிறது, இவர் நாளுக்கு நாள் இன்னும் இழைச்சி போயிட்டே இருக்கார், இவர் வயிற்று வலி நான் எப்படி தான் குணப்படுத்துவேன் பெரியவா, இது ஒரு பெரிய சோதனையாக இருக்கே, என் தொழிலுக்கே வந்த சோதனையாச்சே, இதை நான் எப்படி சரி செய்கிறது பெரியவா, நீங்கள் தான் காப்பாற்றணும், அந்த நோயாளியோட வயிற்று வலியை நீங்கள் தான் குணப்படுத்தணும் பெரியவான்னு வேண்டின்று அன்று இரவு உறங்கச் சென்று விடுகிறார் அந்த மருத்துவர். அன்னைக்கு அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவில் மகான் வரார். பொதுவாகவே கனவுனா ஒரு க்ஷணம் தானே வரும், ஒரு க்ஷணம், 1 செகண்ட் 2 செகண்ட்னு கூட சொல்லலாம், அதுவே ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறா. இப்போது அவருக்கு வந்த கனவில் ஒரே ஒரு பொறி தட்டினா மாதிரி மகான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு மறைஞ்சிடுறாருங்க. அவன் எத்தனை மணிக்கு சாப்பிட்றான்னு கேட்டு அதை மாற்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு மகான் போயிட்டார். இவர் மறுபடியும் எழுந்து பார்த்தா தன்னுடைய படுக்கை அறையில் இருக்கிறார். மகான் கனவுல வந்து சொல்லியிருக்கார் என்பதை அப்பொழுதுதான் நினைவுபடுத்தி கொள்கிறார். அடுத்த நாளே அந்த நோயாளி வரும்பொழுது அவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் டெய்லி எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறார். சார் நான் மில்லில் ஒர்க் பண்ணுறேன் சார், நான் அந்த வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஒரு 5 மணி மேலே ஆகிடும், கரெக்டாக 6 மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன காலம் அது, அதைத்தான் அந்த மகான் உணர்த்தி இருக்கிறார். 4 to 6 என்பது பிரதோஷ வேளை இல்லையா, பிரதோஷ வேளையில் அந்த சமயத்தில் அப்பொழுதுதான் இவர் மதிய ஆகாரத்தையே சாப்பிட்றாருனா, பிரதோஷ வேளையில் நாம் ஒன்றும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் எதற்காக சொல்லியிருக்கிறார்கள்? அதில் ஒரு ஆன்மீகத்தையும் சாஸ்திரத்தையும் ஏன் நமக்கு கலந்து கொடுத்தார்கள்? நாம் அந்தந்த வேலைக்கான உணவை அந்தந்த சமயத்தில் மிக கச்சிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 to 6 என்ற வேலை அந்த சுவாமியை நாம் நினைச்சின்றிருக்கிற நேரம், அது அந்த சமயத்தில் சாப்பிட்டால் பிரச்சனை வரும்னு முன்னோர்களுக்கு தெரியும், செரிமானம் ஆகாதுன்னு தெரியும். அதனால தான் 4 to 6 வேற ஒரு கடமைக்காக அதை சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா. அந்த சமயத்தில் அப்போ சட்டுன்னு உணர்ந்துக்கிறார் அந்த டாக்டர். சரி, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கள், காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்ணுங்கிறத சொல்லி, மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிட்ணுங்கிறத சொல்லி, பொழுதுக்கான உணவு எத்தனை மணிக்கு சாப்பிட்ணுங்கிறத சொல்லி, என்னென்ன சாப்பிட்ணுங்கிறத ரொம்ப கச்சிதமாக சொல்லிவிட்டு நீங்கள் வேளைக்கு சாப்பிடுங்க, உங்களுடைய பிரச்சனை நிற்கும், நிச்சயமாக மறைந்து போகும்னு சொல்லி, உங்களுக்கு இதுக்கு மேலே மருந்தே வேண்டாம்னு மகான் என்ன சூசகமாக சொன்னாரோ அதை தெளிவாக சொல்கிறார் இந்த மருத்துவர். அவரும் போயிடுறார். அடுத்த நாளிலிருந்து அதாவது டாக்டர் எத்தனை மணிக்கு சாப்பிட சொன்னாரோ அத்தனை மணிக்கு சாப்பிட்றார், தன் உணவை எடுத்துக்கொள்கிறார். அவருக்கு வயிறு வலியே வரலை, எல்லாம் மிக அழகாக செரிமானமாகி விடுகிறது, பசியும் அவருக்கு வர்றது. நேர டாக்டர்கிட்ட வந்தார். டாக்டர், நேற்றுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் சாப்பிட்டேன், எனக்கு வயிறு வலியே வரல டாக்டர் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இதையே ஃபாலோ பண்ணு, உனக்கு மருந்தே வேண்டாம்னு அந்த மருத்துவர் சொல்ல, அடுத்த நாளிலிருந்து சற்றும் அந்த நேரம் மாறாமல் அந்த குறித்த வேளையில் மிக அழகாக சாப்பிட்டு வருகிறார். அவருக்கான வயிறு வலி முற்றிலுமாக மறைந்து விடுகிறது. ஆக எல்லா நோய்களுக்கும் மருந்து மட்டுமே தீர்வாகாது, நம்முடைய வழிமுறைகளும் தீர்வாகும். இதை நமக்கு உணர்த்துபவர் யார்? அந்த மகான். நாம் எந்தெந்த வேளையில் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ, நாம் கடமை தவறாமல் அதை நாம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, இருக்கும் பிரச்சனைகளும் மறைந்து போகும். நாம் எப்பொழுது நம் கடமையிலிருந்து தவறுகிறோமோ, உண்பதும் ஒரு கடமை தானே, அந்தந்த சமயத்தில் சாப்பிடணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? நம்முடைய உடல்நிலை என்றென்றும் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே. நாம் கடமையிலிருந்து தவறாமல் இருக்கும் பொழுது நமக்கான பிரச்சனைகள் என்றென்றும் நம்மை நெருங்கவே நெருங்காது. சத்தியமான உண்மை. மகான் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். அதாவது மகான் இந்த நோயாளியை பார்த்தது கூட கிடையாது. இந்த மருத்துவர் மகான்கிட்ட போய் இப்படி ஒரு நோயாளி வந்திருக்காருன்னு நேரில் சொல்லவும் இல்லை. அன்று இரவு மகானிடத்தில் வேண்டிக் கொண்டு இவர் தூங்கியிருக்கிறார். மகான் எந்த தூரத்தில் இருந்தாலும் சரி, கனவாக இருந்தால் என்ன, நிஜமாக இருந்தால் என்ன, தன் பக்தன் அழைத்த குரலுக்கு ஓடி வந்த அந்த மகான் தன் பக்தனுக்காக ஒரு நோயாளியை காப்பாற்றுகிறார். அந்த நோயாளி மகானின் பக்தரான்னு தெரியாது. தன் பக்தனுக்காக வந்து ஒரு நோயாளியையும் மகான் காக்கிறார் என்றால், நாம் மகானிடத்தில் இருந்த இடத்திலிருந்து வேண்டிக் கொள்வதற்கு எவ்வளவு சக்தி உள்ளது. நாம் வேண்டும் ஒவ்வொன்றையும் அந்த மகான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு
அற்புதம் இது. அதை நிரூபிக்கும் ஒரு சுவாரஸ்யமான அற்புதம் இது இல்லையா? நாம் என்னவெல்லாம் வேண்டிக் கொண்டாலும் அதை மகான் நமக்குள் அந்தர்யாமியாக இருந்து என்றென்றும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.